ஒழுங்குமுறை மற்றும் இணக்கச் சிக்கல்கள். இகாமர்ஸ் இயங்குதளங்கள் பெரும்பாலும் கடுமையானவை, குறிப்பாக சர்வதேச வர்த்தகத்திற்கான விதிமுறைகள் மற்றும் இணக்கத் தேவைகள். இந்த முடியும் சில தயாரிப்புகளை ஆன்லைனில் விற்பனை செய்வதை மிகவும் சவாலானதாக ஆக்குங்கள். சந்தை அணுகல் மற்றும் வர்த்தக தடைகள். இகாமர்ஸ் ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் உலகங்களை உள்ளடக்கியது, மற்றும் வர்த்தக தடைகள் இரு கோளங்களிலும் பரவக்கூடும். உதாரணமாக, சில நாடுகளில் இருக்கலாம் இகாமர்ஸ் இணையதள உரிமையின் மீதான கட்டுப்பாடுகள் அல்லது தளங்களின் திறன் மீதான வரம்புகள் செயல்படும். இது சந்தை அணுகலைத் தடுக்கலாம். செலவு மற்றும் தளவாடங்கள். சில தயாரிப்புகளை அனுப்புவதற்கான தளவாடங்கள் சிக்கலானதாகவும் விலை உயர்ந்ததாகவும் இருக்கும். எடுத்துக்காட்டாக, கனமான, பருமனான அல்லது அழிந்து போகக்கூடிய பொருட்கள் மிகவும் திறமையாக கையாளப்படலாம். இகாமர்ஸை விட பாரம்பரிய வர்த்தக சேனல்கள் மூலம் நம்பிக்கை மற்றும் உறவுகள். பல தொழில்களில் தனிப்பட்ட உறவுகளும் நம்பிக்கையும் விளையாடுகின்றன. வணிக பரிவர்த்தனைகளில் முக்கிய பங்கு. வர்த்தகர்கள் அடிக்கடி உறவுகளை நிறுவியுள்ளனர். சப்ளையர்கள் மற்றும் வாடிக்கையாளர்கள். ஆன்லைன் சூழலில் நகலெடுப்பது கடினமாக இருக்கும். வரிகள் மற்றும் வரிவிதிப்புகளுடன் ஆன்லைன் விற்பனையாளர்களை அரசாங்கங்கள் அதிகளவில் குறிவைக்கின்றன. செலவுகளை அதிகரிக்கலாம் மற்றும் மின்வணிகத்தின் வேகத்தை குறைக்கலாம். இது குறைவான கவர்ச்சியை ஏற்படுத்தலாம். சில தயாரிப்புகளை ஆன்லைனில் விற்க வணிகங்களுக்கு அனைத்து பிராந்தியங்களுக்கும் இணையம் மற்றும் டிஜிட்டல் தொழில்நுட்பங்களுக்கு சமமான அணுகல் இல்லை. இந்த டிஜிட்டல் டிவைட் பாரம்பரிய வர்த்தக சேனல்களை உருவாக்கும். இகாமர்ஸ் தளங்களின் வரம்பை கட்டுப்படுத்தலாம், சில பகுதிகளில் மிகவும் சாத்தியமானது. இந்த காரணிகள் பாரம்பரிய வர்த்தக சேனல்களை அதிகப்படுத்தலாம். இன் பிரபலமடைந்து வரும் போதிலும், சில தயாரிப்புகள் மற்றும் சந்தைகளுக்கு ஏற்றது வர்த்தகம்.